குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமமெனில் அவரின் தற்போதைய வயது என்ன? இங்கிலீஷில் கொஸ்டின். The product of Kumaran's age 2 years ago and his age 4 years from now is one more than twice his present age. What is his present age? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன ப்ரெசன்ட் ஏஜ், அதாவது தற்போதைய வயது கண்டுபிடிக்கணும், அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிடறோம். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால். அப்போது தற்போதைய வயது எக்ஸ்னா அதோட 2 மடங்கு 2x, அதனுடன் ஒன்றை கூட்டினால் +1. இது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்து ரெண்டாவது, குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. அப்போ 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுனா தற்போதைய வயது எக்ஸு, அதுக்கு முந்தைய வயது x-2 வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும். அப்போது பிந்தைய வயது எப்படி போடணும்? எக்ஸு +4 இதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் திஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2x + 1. இந்த ரெண்டையும் பெருக்க கிடைப்பது வந்து 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இனி சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ x² ப்ளஸ் இந்த எக்ஸ் வச்சு இது பண்ணுவோம், x², x × 4 வந்து 4x. அடுத்தது -2ஆல் பண்ணும்போது -2x -8 ஈக்குவல் டு இந்த 2x + 1. இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது x² 4x - 2x என்ன ஆகும்? +2x ஆகும். -8 is equal to 2x + 1. நம்ம இந்த எக்ஸ் டேமை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட், அதாவது சைடு மாற்றுறோம். வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைட்லேயும் கான்ஸ்டன்ட் வந்து ஒரு சைடுக்கும் கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது x² + 2x, இங்கே இருக்க இந்த 2x வந்து, அதாவது ரைட் சைடில் இருக்க 2x வந்து லெஃப்ட் சைடுக்கு வரும்போது -2x மாறும் ஈக்குவல் டு 1. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய -8 வந்து இங்கே வரும்போது +8 மாறும். அப்போது இப்போ +2xம் இந்த -2xம் வந்து கேன்சல் ஆகிரும். அப்போது x² ஈக்குவல் டு 1 + 8 9. ஸோ x is equal to என்னென்னா 3. அப்போது தற்போதைய வயது என்ன? ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 3. தேங்க்யூ.